Hi friends, welcome back to PLS Super Bazaar multi brand showroom. Brand rate at the கம்மி விலையில வாங்குனா வாங்க நம்ம PLS Super Bazaar. காய் கட் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம அந்த தேங்காய் திருவுறது இருக்கு இல்லையா, ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை வந்து அந்த தேங்காய் திருவுறது தான். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் திருவுறதுக்குனே ஒரு 2 மாடல் கோகோனட் ஸ்கிராப்பர் பார்க்க போகிறோம். அது என்ன மாடல் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பதிலை சொல்லு பரிசை வெல்லு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்று சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் கரெக்டாக பதில் சொன்ன 5 பேர் யார் யார் அப்படின்றத நான் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறேன். போன போட்டியில் பதில் சொல்லி பரிசு ஜெயிச்ச அந்த 5 பேர் யாருன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சித்தார்த்தன் சேலம், சரண்யா கோவை, எழில் அரசி சேலம், மிஸ்ஸஸ் பூனம் உடுமலைப்பேட், மிஸ்ஸஸ் புவனேஸ்வரி கோவை. நிறைய பேர் நான் தான் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன், நிறைய பேர் பதில் சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் பதில் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் வேறு ஒரு நம்பருக்கு, இன்ஃபேக்ட் என்னோட நம்பருக்கே நிறையா எனக்கு ஆன்சர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. நீங்கள் ஜெயிக்கணும், பரிசை ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பரிசு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வாட்டியும் நம்ம ஒரு சூப்பரான ஒரு 3 கேள்வி கேட்க போகிறோம். ஸோ இந்த வாட்டியும் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. போன வாட்டி மிஸ் பண்ணவங்களாம் இந்த வாட்டி நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம 2 மாடல் பார்க்குறதா சொல்லியிருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து அஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிற மாடல் பார்த்துடலாம். இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 60 வாட்ஸ் தான். ஆனால் பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். நம்மளுக்கு இதில் என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம தேங்காய் திருவுறதுக்காக ஒரு பவுல் கொடுத்துருப்பாங்க வித் கோகோனட் ஸ்கிராப் அந்த பிளேடோட வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஜூஸர். நம்ம தேங்காய் மட்டும் கிடையாது, இதுலேயே நம்ம சாத்துக்குடி புழிஞ்சிக்கலாம், முசம்பி, இது எல்லாமே நம்ம இதில் ஜூஸ் எடுத்துக்க முடியும். ஸோ 2 டூயல் பர்பஸாக வரும். வெறும் கோகோனட் ஸ்கிராப்பருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இது 2 பர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு மிக்சியில் வர மாதிரி நைலான் புஷ்ஷஸ் இதில் வந்துடும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மிக்சியில் நம்ம ஜார் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, ஒரு காடி வரும் இல்லையா, அது மாதிரி அப்படியே எடுத்து இந்த லாக்கில் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு ஸோ அப்படியே ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே லாக் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு ரெகுலராக ஈஸியாக நம்ம வந்து தேங்காய் திருவிக்க முடியும். அதே மாதிரி வரக்கூடிய இந்த பிளேடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 304 கிரேடு தான். ஸோ ஹை குவாலிட்டி ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம தேங்காய் திருவுறது அட்டாச்மெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம சிட்ரஸ் ஜூஸர் அட்டாச்மெண்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஜூஸ் இதில் இது பண்ணிங்கன்னா கீழே நம்மளுக்கு அப்படியே கலெக்ட் ஆகிடும், இந்த ஜார்க்குள்ளேயே கலெக்ட் ஆகிடும். தனியாக நீங்கள் எந்த பவுல் தேவை கிடையாது, இதிலே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் ஒன்றுத்துக்கும் நான் டெமோவும் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இதில் வந்து நம்ம கோகோனட் எப்படி ஸ்க்ராப் பண்ணுறதுன்ற டெமோவும் நான் பண்ணுறேன். சிட்ரஸ் ஜூஸரும் நான் உங்களுக்கு புரிஞ்சு சூப்பராக காமிக்கிறேன். 2த்தையுமே நம்ம அட்டகாசமாக பார்த்துடலாம். ஸோ எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த கேள்வி நேரம். இப்போ நம்ம முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கசக்கி பொழிந்தாலும் கடைசி வரை இனிப்பாக இருப்பான், அவன் யார்? திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். கசக்கி புழிந்தாலும் கடைசி வரை இனிப்பாக இருப்பான், அவன் யார்? பதிலை சொல்லு பரிசை வெல்லு. ஃபஸ்ட் நம்ம தேங்காய் எப்படி திருவுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஜஸ்ட் வச்சு நம்ம லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் திருவிடலாம். ஸோ நம்ம இந்த பவுல்லே நம்மளுக்கு எல்லாமே கலெக்ட் ஆகிடும். ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால்வாசி இது பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம 2 செகண்ட்ஸ் இருந்தோம்னா எல்லாத்தையுமே நம்ம ஸ்க்ராப் பண்ணிட முடியும். ஸோ இது கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பிளேட் இருக்கு இல்லையா, தேங்காய் திருவுற பிளேடில் அந்த கேப்பில் வந்து நம்மளுக்கு தேங்காயெல்லாம் அப்படியே இருக்கும், ஒட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். மிச்சம் இருக்கிற கோகோனட்டையும் நம்ம ஸ்க்ராப் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையுமே க்ளீனாக நம்ம எடுத்தாச்சு. சூப்பராக நம்மளுக்கு வந்து திருவி கொடுத்தாச்சுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு பூ மாதிரி அப்படியே தேங்காய் திருவி இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தது அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்துடுவாங்க. அப்போ நம்ம நிறையா கோகோனட் தேங்காய் திருவணும் அப்படின்னும் போது நம்ம ஸ்டவ் போடுவோம். ஸோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து சாத்துக்குடி இதில் எப்படி புளியலாம் அப்படின்னு நான் காமிச்சிடுறேன். அதே மாதிரி தான் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சாத்துக்குடி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இதில் வந்து சிட்ரஸ் ஜூஸ் புளியலாம். பாருங்கள், ஒரு 2 செகண்ட் கூட ஆகலை, சூப்பராக வந்து சாத்துக்குடி கீழே வந்து ஜூஸ் கலெக்ட் ஆகிடுச்சு. ஃபியூ செகண்ட்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து சாத்துக்குடி புரிஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக வந்து கீழே கலெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நானும் நிறையா சிட்ரஸ் ஜூஸர்
அதில் ஜூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக வேறு எந்த ஜூஸ்லையுமே நான் பண்ணதில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஃபியூ செகண்ட்ஸில் நல்லா ஒட்ட ஜூஸ் எடுத்துரும். அதான் அதோட பெருசு, ஒட்ட ஜூஸ் எடுத்துரும். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம அஸ்ட்ராவில் எப்படி நம்ம வந்து கோகோனட் ஸ்க்ராப் பண்ணுறது ப்ளஸ் சிட்ரஸ் ஜூஸ் புளியறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்த மாடல் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிரிவைன் அப்படின்னு சொல்லிட்டு மாடல். இப்போ நம்ம முதல்ல பார்த்தது பார்த்திங்கன்னா நம்ம டாப்பில் இருக்கிறது. இது நம்மளுக்கு வந்து சைடில் வரும். தேங்காய் திருவுறதுக்காக ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பான். இதுவும் 304 கிரேடு. ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா நம்ம வந்து பிளேடு வந்து நம்மளுக்கு கையை கழிக்காத மாதிரி, சப்போஸ் நம்ம தவறி போய் இதில் பிளேடில் பட்டால் கூட நம்மளுக்கு கையை கழிக்காது. அதுவும் நான் டெமோ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு சாத்துக்குடி புளியறதுக்கோசரம் அட்டாச்மெண்ட் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா இதில் வந்து 2 லெவல் ஸ்பீட்ஸ் இருக்கும். அதில் ஒரே லெவல் ஸ்பீட் தான், ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் நம்மளுக்கு வந்து 2 லெவல் ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு 2 லெவல் ஸ்பீட் இருக்கும். அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நீங்கள் மேலே கீழே. ஸோ இதில் நம்ம எப்படி கோகோனட் ஸ்க்ராப் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். தேங்காய் எடுத்துருக்கோம். இதில் எந்த ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீடை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1, 2 இருக்கும். இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கீழே நீங்கள் பின்னாடி ஆன் பண்ணினாலும் இங்கே மேலே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரெஸ் பண்ணினா தான் உங்களுக்கு ஆன் ஆகும். இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். அது ஒரு பெரிய சேஃப்டி மெஷர்ஸ்க்கோசரம் அது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், எடுத்துட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஜஸ்ட் நான் முதலே சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இது நம்மளுக்கு வந்து கையை கிழிக்காது அப்படின்ட்டு. நம்ம கையை பிடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு கையை கிழிக்காது, ஒன்றும் ஆகாது. அதான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. கையை தான் கிழிக்காது, ஆனால் தேங்காவை சூப்பராக திருவோம். தேங்காய் எப்படி திருவுதுன்னு பார்த்துடலாம். இப்போ கேள்வி நேரம். 2வது கேள்வி இப்போ கேட்க போகிறோம். இப்போ 2வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன? திருப்பி சொல்கிறேன், முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன? பதிலை சொல்லு, பரிசை வெல்லு. நம்ம சைடில் இது இருந்தால் கூட நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக தேங்காய் திருவுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் இருக்காது, நம்ம மேனுவலாக பண்ணுற எல்லாமே சைடில் தான் இருக்கும். அதே கான்செப்டில் தான் அது ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு சூப்பராக திருவி வச்சு பாருங்கள். அட்டகாசமான கை எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு நின்றுடும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸி. 2 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்டகாசமாக நம்மளுக்கு அதில் எப்படி எந்தளவு ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு போன மாடலில் பார்த்தோமோ இதே மாடலில் சூப்பராக நம்ம வந்து ஃபியூ செகண்ட்ஸில் வந்து நம்ம வந்து தேங்காவை திருவிடலாம். இந்த சாத்துக்குடி புளியுமே இங்கே ஒரு கப்ளர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் தான். நீங்கள் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது வெளியில் வந்துடும். இதை எடுத்துகிட்டு அதே மாதிரி ஜஸ்ட் இதை வந்து இதை லாக் பண்ணுங்க. இந்த மிக்சிக்கெலாம் லாக் பண்ணுற மாதிரி இது ஆன்டி கிளாக் வைஸில் லாக் பண்ணுங்கள். கிளாக் வைஸில் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். உங்களுக்கு இந்த சாத்துக்குடி புளியறதை அட்டாச் பண்ணிவிடுவோம். அட்டாச் பண்ணிட்டோம்னா ஸோ இப்போ நம்ம இதில் சாத்துக்குடி புழிஞ்சிடலாம். ஸோ இதுக்கும் நம்ம வந்து கீழே வந்து ஒரு பவுல் மாதிரி எதாவது வச்சு தான் ஆகணும். அந்த மாடலுக்கு மட்டும் தான் வித் பவுலோடு வரும். ஸோ இதில் நம்மளுக்கு பவுல் வராது. ஸோ நம்ம இதில் நம்ம பிரிவைனில் எப்படி சாத்துக்குடி புளியலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இது ஜஸ்ட் அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து சாத்துக்குடி புளிஞ்சிடும். ஸோ கீழே வந்து கலெக்ட் ஆகிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு வந்து ஜூஸ் வந்து கீழே கலெக்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த வேஸ்டேஜ் சீட்ஸ் எல்லாம் இதிலே வந்து நம்ம நின்றுடும், கீழே வந்து கலெக்ட் ஆகாது. ஸோ நம்மளுக்கு சூப்பராக வந்து சாத்துக்குடி புளிஞ்சாச்சு. ஸோ அட்டகாசமாக நம்மளுக்கு வந்து ஜூஸ் கலெக்ட் ஆகிடும் நம்மளுக்கு இதில். ஸோ அடுத்த பழத்தையும் புரிஞ்சிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஜூஸ் மட்டும்தான் கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வெறும் ஜூஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த வேஸ்டேஜ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்கை கிக்கெல்லாம் இதிலே தான் கீழே தான் இருக்கும், இதிலே தான் கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ 2 மாடலுமே உங்களுக்கு வந்து ஜூஸில் வந்து எந்த வேஸ்டேஜும் கீழே இறங்காது. ஏன்னா அந்த மாடல்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஃபில்டர் இருக்கும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஃபில்டர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வெறும் ஜூஸ் மட்டும்தான் கலெக்ட் ஆகும். நீங்கள் அப்படியே வாட்டரை மிக்ஸ் பண்ணி சூப்பராக ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் நம்ம வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இந்த 2 மாடலில் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டாப் ஹேங்கரில் வேணும், நீங்கள் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சு இந்த மாடல் சூஸ் பண்ணிங்க. சைடில் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இந்த அட்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆஃபரில் ஸ்பெஷல் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா வெறும் 2850 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 2850க்கு இது கொடுக்குறோம். நம்ம தமிழ்நாடுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில். நம்ம பிரிவைன் இந்த மாடல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2590
2590 ரூபா, இது 2850 ரூபா. ஸோ உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டுமே ஸ்டாக்ஸ் வந்து லிமிடெட் தான், அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃபர் வந்து லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான் உங்களுக்கு. ஸோ இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்னா இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் போனீங்கன்னா 2 மாடல் இருக்கும், ப்ரிவைனும் இருக்குது, அஸ்ட்ரா இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி வீடியோவில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. இல்லை நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம PLS சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர் சாய்பாபா கோயிலேருந்து சிவானந்தா காலனி போகிறதுக்குள்ள ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அதில் இறங்கி ஏறின உடனே இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ABT மாருதி சர்வீஸ் லெஃப்ட் சைடில் இருக்கும். அது கட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம PLS சூப்பர் பஜாருக்கு. ஸோ நேரடியாக நீங்கள் பார்த்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேள்வி நேரத்துக்கான 3வது கேள்வி. ஸோ 3வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் குப்பையிலே மகள் சந்தையிலே அது என்ன? திருப்பி சொல்கிறேன், தாய் குப்பையிலே மகள் சந்தையிலே அது என்ன? இப்போ இந்த 3 கேள்வி நம்ம கேட்டிருக்கோம். இந்த 3 கேள்விக்கான பதிலும் கேள்விக்கிலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் போடணும். வேறு இதில் போட்டிங்கனாலும் நீங்கள் கரெக்டான பதில் சொன்னீங்கனாலும் உங்களால் பரிசை வந்து ஜெயிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக 3 கேள்வியும் ஒரே நேரத்தில் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க, பதிலை சொல்லுங்கள், பரிசை வெல்லுங்க. ஸோ இன்னைக்கு போட்ட இந்த ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோட உங்களை மீண்டும் வந்து திங்கட்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் PLS.